ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீநிவி ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம ஃபெடரலிசம் சாப்டரில் லாஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்துட்டு டீசென்ட்ரலைசேஷன் இன் இந்தியா அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். டீசென்ட்ரலைசேஷன் இன் இந்தியா. ஓகேங்களா? இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ வாஸ்ட் கண்ட்ரி. இந்தியா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கண்ட்ரி. சரிங்களா? ஒரு இந்தியா வேர்ல்ட்லேயே வந்துட்டு இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்த இந்தியாவில் வந்துட்டு 2 டயர் ஆஃப் சிஸ்டம், அதாவது டயர்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லெவல் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லியிருக்கேன்னா 2 லெவல், அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் லெவல். இது ரெண்டும் வந்துட்டு பத்தாது. ஏன்னா வந்துட்டு இது வந்து ரொம்ப வாஸ்டான கண்ட்ரி, நிறையா மக்கள் தொகையும் வந்து அதிகம், பாப்புலேஷனும் அதிகமாக. ஸோ வந்துட்டு இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொரு லெவல் ஆஃப் கவர்மெண்ட் வந்து தேவைப்பட்டது. ஓகேங்களா? அதுதான் என்னென்னா லோக்கல் கவர்மெண்ட். அது வந்து 3rd லெவல் ஆஃப் கவர்மெண்ட் தான் தேவைப்பட்டது. அது என்னென்னா லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டும், இந்தியாவில் வந்துட்டு பாப்புலேஷனும் அதிகம்னு சொன்னேன்னா பாப்புலேஷனும் அதிகம், நம்ம இந்தியாவோட சைஸும் வந்துட்டு அதிகம். ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்ஸுமே என்னென்னா யூரோப்பில் இருக்க ஒவ்வொரு கண்ட்ரீஸோட அளவில் அவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டோட சைஸும் யூரோப்பில் இருக்க கண்ட்ரீஸ் நாடுகளோட சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் லெவலில் பார்த்தோம்னா, நம்ம உத்தரப்பிரதேஷோட பாப்புலேஷன், இந்தியாவிலே மோஸ்ட் பாப்புலஸ் ஸ்டேட் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா? உத்தரப்பிரதேஷோட பாப்புலேஷன் வந்துட்டு ரஷ்யா தான் வேர்ல்டே வந்துட்டு பெரிய கண்ட்ரி. அந்த பெரிய கண்ட்ரியோட பாப்புலேஷனை விட நம்ம உத்தரப்பிரதேஷோட பாப்புலேஷன் வந்துட்டு அதிகம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் மகாராஷ்டிராவோட பாப்புலேஷனும் ஜெர்மனியோட பாப்புலேஷனும் கிட்டத்தட்ட ஈக்குவல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்துட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்துட்டும் பவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை வந்துட்டு 3rd லெவல் ஆஃப் கவர்மெண்ட், இன்னொரு லெவல் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறது தான் வந்துட்டு டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் பவர், ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து பவர் எடுத்து லோக்கல் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஒரு ப்ராசஸ் பேர் தான் டீசென்ட்ரலைசேஷன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்னென்னா, இப்போ ஒரு மக்கள் இருக்காங்கன்னா, மக்கள் வந்துட்டு எந்த நேரமும் போயிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் போய் சீஃப் மினிஸ்டர்ஸையோ இல்லை மினிஸ்டர்ஸையோ இவங்கள போயிட்டு நம்ம போய் அப்ரோச் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு சாதாரண மக்கள் போயிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் எதையும் வந்துட்டு, இப்போ வந்துட்டு ஒரு ஏரியாவில் தண்ணி, அந்த பைப்லைன் தண்ணி வரலை, இல்லைனா வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஃபார்மிங்கில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களால போயிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ டைரெக்டாக போயிட்டு சொல்ல முடியாது. அதே இப்போ லோக்கல் கவர்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா, இப்போ பஞ்சாயத்தில் போயிட்டு பேசலாம். அந்த மாதிரி வந்துட்டு லோக்கல் கவர்மெண்ட்னால் ஈஸியாக வந்து மக்கள் வந்துட்டு பேசலாம். ஸோ வந்துட்டு ஈஸியாக ப்ராப்ளம்ஸு அப்புறம் இஷ்யூஸ் இது எல்லாமே வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ பிரின்சிபிள் ஆஃப் டெமோக்ரஸி. ஒரு டெமோக்ரஸி வந்துட்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு என்னென்னா, லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட்டும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவம் வகிக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பஞ்சாயத்து, அதாவது இந்த லோக்கல் கவர்மெண்ட்டோட பேர்கள் இருக்குல்ல, லோக்கல் கவர்மெண்ட்னா வில்லேஜில் ஒரு பேரில் சொல்லுவாங்க, அப்புறம் அர்பன் ஏரியாஸில் வந்துட்டு ஒரு பேரில் சொல்லுவாங்கல்ல. இப்போ வந்துட்டு வில்லேஜில் வந்துட்டு லோக்கல் கவர்மெண்ட்டை என்னன்னு சொல்கிறாங்கன்னா பஞ்சாயத்து அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அர்பனில், அதாவது சிட்டி ஏரியாவில் வந்துட்டு முனிசிபாலிட்டி அப்படின்ட்டு சொல்கிறாங்க, முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்துட்டு ஒரு சின்ன டவுனாக இருந்துச்சுன்னா அதை வந்து முனிசிபாலிட்டின்னு சொல்லுவாங்க. பெரிய டவுனாக இருந்துச்சுன்னா, பெரிய பிக் சிட்டிஸ், அந்த இப்போ சென்னை இந்த மாதிரி இதாக இருந்துச்சுன்னா முனிசிபல் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த லோக்கல் கவர்மெண்ட்டு, அந்த பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி இது எல்லாமே வந்துட்டு லோக்கல் கவர்மெண்ட்டோட ஒரு பேர்கள். ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த லோக்கல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் வந்துட்டு யார்கிட்ட இருக்குது? லோக்கல் கவர்மெண்ட் வந்து டிபெண்ட் தான். ஓகேவா? இண்டிபெண்ட் கிடையாது. ஏன்னா வந்துட்டு அவங்களால தனிச்சுலாம் வந்து இயங்க முடியாது. அவங்களுக்குன்னு தனியாக ஃபண்டுலாம் கிடையாது. அவங்களுக்குன்னு வந்துட்டு தனியாக எந்த ஒரு நிதி உதவி எதாக இருந்தாலும் வந்துட்டு இவங்க கொண்டு போய் ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் போய் கேட்க முடியும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இந்த லோக்கல் கவர்மெண்ட்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு வந்துட்டு எந்த ஒரு ரிசோர்ஸஸும் தனியாக இல்லை. லோக்கல் கவர்மெண்ட்டுக்குன்னு தனியாக எந்த ரிசோர்ஸஸும் இல்லை. எதாக இருந்தாலும் லோக்கல் கவர்மெண்ட்டோட லீடர், இப்போ பஞ்சாயத்துனா பஞ்சாயத்து தலைவர் போயிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை போய் அப்ரோச் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போயிட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு மெயின் ஆன பஞ்சாயத்தோட ஒரு இது. ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு 1992க்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது லோக்கல் கவர்மெண்ட், இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு
1992க்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒன்று வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதில் வந்துட்டு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது லோக்கல் கவர்மெண்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நிறையா ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அது என்னென்னா வந்துட்டு ரெகுலர் எலெக்ஷன் வந்து கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணணும். ரெகுலர்னால் டெய்லி எலெக்ஷன் கிடையாது. அதாவது இப்போ 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு எலெக்ஷன் நடக்குதுன்னா கண்டிப்பாக 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து எலெக்ஷன் நடக்கும். ஆனால் வந்துட்டு இது வந்து எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஒரு சில ஊர்களில் வந்துட்டு என்னென்னா ரெகுலர் எலெக்ஷன்ஸ் வந்து நடக்கிறது. இப்போ 5 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த எலெக்ஷன் வந்து நடக்காது. 6 வருஷம் 7 வருஷம் நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டான பீப்புள் வந்துட்டு அந்த லீடராக இருந்தாங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் அப்படி தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க எலெக்ஷனை. ஓகேங்களா. அப்புறம் வந்துட்டு சீட்ஸ் ஆர் ரிசர்வ்ட். ஓகேங்களா. அதாவது எஸ்சி ஓபிசி இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்துட்டு என்னென்னா அதாவது பேக்வர்ட் கம்யூனிட்டிஸு ஷெட்யூல்ட் கம்யூனிட்டிஸ் இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி லோக்கல் எலெக்ஷன்ஸில் வந்துட்டு இது எல்லாமே வந்து எலெக்ஷன் வச்சு தான் வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி வந்து எலெக்ஷன் வச்சு செலக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸோட லீடர்ஸே வந்து எலெக்ஷன் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த எலெக்ஷன் வச்சு செலக்ட் பண்ணுறதுக்கு கேண்டிடேட்ஸாக வந்துட்டு இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்துட்டு 1/3 ஆஃப் த ரிசர்வேஷன் வந்துட்டு யாருக்கு கொடுக்குறாங்கன்னா விமனுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. யாருக்கு விமனுக்கு வந்துட்டு ரிசர்வேஷனும் கொடுக்குறாங்க. இப்போ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எலெக்ஷன் ரிலேட்டடான ஒரு விஷயங்களை வந்து யார் கண்ட்ரோலில் இருக்காங்க? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இசிஐ கண்ட்ரோலில் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது பிஎம் எலெக்ஷனும் சிஎம் எலெக்ஷனும் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க கண்ட்ரோலில் இருக்குமா. ஆனால் இந்த லோக்கல் கவர்மெண்ட் அதாவது பஞ்சாயத்து முனிசிபல் எலெக்ஷன் வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோலில் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சொன்னேன் லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? ஸ்டேட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ ஸ்டேட்டில் வந்துட்டு ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. அந்த எலெக்ஷன் கமிஷன் தான் வந்துட்டு இந்த பஞ்சாயத்து அப்புறம் முனிசிபல் எலெக்ஷன்ஸை வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்துட்டு இந்த ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா பஞ்சாயத்தி ராஜ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்துட்டு என்னென்னா ஒவ்வொரு வில்லேஜ் இல்லைனா குரூப் ஆஃப் வில்லேஜ் ஒரு வில்லேஜ் இல்லைனா குரூப் ஆஃப் வில்லேஜ் ஒரு வில்லேஜ் ஒரு கிராமம் வந்து ரொம்ப சின்ன கிராமமாக இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கத்து கிராமத்தோடு சேர்ந்த மாதிரி வந்துட்டு ஒரு லோக்கல் கவர்மெண்ட் இருக்கும். சப்போஸ் அந்த கிராமம் வந்து கொஞ்சம் பெரிய கிராமமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரே கவர்மெண்ட்டில் ஒரே லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். இப்போ சின்ன கிராமம் இருந்தால் குரூப் ஆஃப் வில்லேஜஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி லோக்கல் கவர்மெண்ட்டு ரூரல் ஏரியா அதாவது வில்லேஜ் ஏரியாஸில் இருந்துச்சுன்னா அது வந்து கிராம் பஞ்சாயத் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதோட வார்டு மெம்பர்ஸ் அதோட மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அதாவது அதில் கீழே வேலை பார்க்குறவங்க அந்த இப்போ கவர்மெண்ட்னா அது கீழே வந்து வேலை பார்ப்பாங்கல்ல அவங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பாஞ்ச் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதோட பிரசிடெண்ட் அதாவது அந்த கிராம் பஞ்சாயத்தோட லீடரை என்னன்னு சொல்கிறாங்கன்னா சார்பஞ்ச் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதை யார் இந்த கிராம் பஞ்சாயத்தோட லீடர்ஸு இதை வந்து யார் எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அடல்ட் பாப்புலேஷன் அதாவது யூஸ்வலாக வந்துட்டு ஸ்டேட் எலெக்ஷனுக்கும் சென்ட்ரல் எலெக்ஷனுக்கும் யார் ஓட்டு போடுவாங்களோ அதாவது 18+ ஓட்டு போடுவாங்கல்ல அதே மாதிரி தான் வந்துட்டு இவங்களுக்கும் வந்துட்டு ஓட்டு போடுறாங்க. ஓகேங்களா. இதோட சூப்பர்விஷன் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கிராம் சபா அப்படிங்கிறவங்க இதுகிட்ட வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா. கிராம் சபா அப்படின்னா என்னென்னா குரூப் ஆஃப் கிராம் பஞ்சாயத். சரிங்களா. இது வந்துட்டு இதோட மெம்பர்ஸ் அதாவது இந்த பஞ்சாயத்து அந்த பஞ்ச் அப்படின்னு வார்டு மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல பாஞ்ச் இதோட அந்த பாஞ்ச் அப்படிங்கிறவங்க வந்துட்டு யாருன்னா யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு பாஞ்ச் தான். யாரெல்லாம் சார்பஞ்சை வந்து எலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கிராம் பஞ்சாயத்தோட மெம்பர்ஸு அவங்கள எல்லாரையும் பாஞ்ச் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு இயருக்கு ஒரு வருஷத்துக்கு 2 இல்லைனா 3 தடவை கண்டிப்பாக வந்துட்டு கூட்டம் கூடணும். அதாவது எதுக்குன்னா ஆனுவல் பட்ஜெட் இப்போ இந்தியா ஸ்டேட்டு அதாவது கண்ட்ரி ஸ்டேட்லாம் வந்து பட்ஜெட் போடுறாங்கல்ல அந்த மாதிரி வந்துட்டு இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கும் வந்து பட்ஜெட் போட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து ஃபண்டு கேட்கணும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு 2 or 3 இயர்ஸில் வந்துட்டு 2 or 3 டைம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல அந்த ஒரு கூட்டம் வந்துட்டு வருதுல மீட் பண்ணுறாங்கல்ல அந்த டயத்தில் அந்த வில்லேஜோட இல்லைனா அந்த பஞ்சாயத்தோட இந்த ரிவ்யூ இது வரைக்கும் எப்படி நல்லா நடந்துச்சா நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படிங்கிற ரிவ்யூ பற்றியும் பேசுகிறாங்க. ஓகேங்களா.
டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தோம்னா அதாவது குரூப் ஆஃப் கிராம் பஞ்சாயத்து இதை வந்துட்டு என்ன சேர்த்தோம்னா பஞ்சாயத்து சமிதி பிளாக்கு இல்லைனா மண்டல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ குரூப் ஆஃப் பஞ்சாயத்து சமிதி, இந்த பஞ்சாயத்து சமிதியோட குரூப் என்னன்னு சொல்லுவோம்னா ஜில்லா பரிஷத் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஜில்லா பரிஷத்தோட சேர் அதோட ஹெட்டு யார் அப்படின்னா வந்துட்டு ஜில்லா பரிஷத் சேர்பர்சன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு ஜில்லா பரிஷத்தோட ஹெட். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு எல்லாமே வில்லேஜ் சைடு. இப்போ டவுன் சைடு வந்தோம்னா டவுனில் வந்துட்டு என்னென்னா முனிசிபாலிட்டி, அந்த லோக்கல் கவர்மெண்ட்டை என்னென்னு சொல்லுவாங்கன்னா முனிசிபாலிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதோட ஹெட்டை என்னென்னு சொல்லுவாங்கன்னா முனிசிபல் சேர்பர்சன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது வந்துட்டு பிக் சிட்டிஸ், இப்போ சென்னை இந்த மாதிரி ஏரியாலாம் வந்துட்டோம்னா அதை வந்துட்டு அந்த லோக்கல் கவர்மெண்ட் பாடி என்னென்னு சொல்லுவாங்கன்னா முனிசிபல் கார்ப்பரேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த முனிசிபல் கார்ப்பரேஷனோட லீடர், அதோட ஹெட் யார் அப்படின்னா மேயர். ஓகேங்களா. இது ரெண்டுமே வந்துட்டு அதாவது முனிசிபாலிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் ரெண்டுமே வந்துட்டு என்னென்னா பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான். அதாவது என்னென்னா எலெக்ட் பண்ணி தான், அதாவது ஓட் பண்ணி தான் வந்துட்டு உங்களோட அந்த லீடர்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நான் இந்த ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த லோக்கல் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன ஆகிடுக்குன்னா நம்ம டெமோக்ரஸியை வந்துட்டு ரொம்ப டீபெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம டெமோக்ரஸியை வந்துட்டு இன்னும் வலுப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து மொத்தமாக இந்த லோக்கல் கவர்மெண்ட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 36 lakhs எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. அதாவது 36 lakhs லீடர்ஸ் இருக்காங்க, அதாவது ஹெட்ஸ் இருக்காங்க. இந்த 36 lakhs அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் மோர், அதாவது என்னென்னா பாப்புலேஷன், அதாவது மித்த கண்ட்ரீஸ், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸோட பாப்புலேஷன்ஸை விட வந்துட்டு இந்த 36 lakh அப்படிங்க நம்ம எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவோட பாப்புலேஷன் வந்துட்டு மித்த கண்ட்ரீஸோட பாப்புலேஷனை விட அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அவர் வந்துட்டு 1/3 ஆஃப் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன்னா விமனுக்கு, அந்த 1/3 ஆஃப் ரிசர்வேஷன் மூலமாக என்ன ஆகுதுன்னா விமன்ஸோட ரெப்ரசன்டேஷனும் வந்துட்டு அதிகமாகுது. இந்த லாஸ்ட் இது அதாவது இந்த இதை வந்துட்டு டைரெக்டாக ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா. என்னன்னா பஞ்சாயத்து ராஜ் வில்லேஜ் லெவலில் வந்துட்டு அது வந்து கிராம் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து யார் ஃபார்ம் பண்ணுறா அப்படின்னா கிராம் சபா ஃபார்ம் பண்ணுறாங்க. இதோட ஹெட் யாருன்னா சார்பஞ்ச். ஓகேங்களா. பிளாக் லெவலில் வந்துட்டு பிளாக் லெவல்னால் என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஓகேங்களா. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்துட்டு அதை என்னென்னு சொல்கிறாங்கன்னா பஞ்சாயத்து சமிதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு யார் எலெக்ட் பண்ணுறாங்கன்னா பஞ்சாயத்து மெம்பர்ஸ், அதாவது இந்த கிராம் பஞ்சாயத்தில் மெம்பர்ஸாக இருக்காங்கல்ல அவங்க தான் வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த லீடர், அதாவது அந்த பஞ்சாயத்து சமிதியோட லீடரை வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க. அந்த லீடரோட அவங்க யார் அப்படின்னா வந்துட்டு பிளாக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், பிடிஓ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்துட்டு அது என்னன்னு சொல்லுவோம்னா ஜில்லா பரிஷத் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஜில்லா பரிஷத்தை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறது யாருன்னா வந்துட்டு அந்த லோக்சபா இல்லைனா எம்எல்ஏ, அந்த டிஸ்ட்ரிக்டோட எம்எல்ஏ இல்லைனா லோக்சபாவோட மெம்பர்ஸ் அவங்க இருப்பாங்கல்ல, அதாவது பெரிய ஆளுங்க, அவங்க தான் வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் இந்த ஜில்லா பரிஷத்தோட ஹெட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ஜில்லா பரிஷத்தோட ஹெட் பேர் என்னென்னா ஜில்லா பரிஷத் சேர்பர்சன். ஓகேங்களா. அடுத்து டவுன்ஸுன்னு பார்த்தோம்னா முனிசிபாலிட்டிஸோட ஹெட் யார் அப்படின்னா முனிசிபல் சேர்பர்சன். முனிசிபல் கார்ப்பரேஷன் வந்துட்டு எதுக்குன்னா பிக் சிட்டிஸ் அதோட ஹெட் யார் அப்படின்ட்டு பார்த்தோம்னா மேயர். ஓகேங்களா. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.